கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 78:13, கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் என்று ஆண்டவர் செய்ததான செயற்கரும் செயலை குறித்து இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவர் அவர்களுக்கு குறித்ததான இடம் கானான் தேசம். அந்த தேசத்தை நோக்கியதான ஒரு மாபெரும் பயணம். அந்த பயணத்துக்கு தடையாகத்தான் செங்கடல் இருக்கின்றது. பின்னாலே பார்வோனினுடைய படைகள் ஆக்ரோஷமாக இவர்களை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு முன்னால போனாலும் அழிவு, முன்னால போக முடியாது கடல், பின்னால திரும்பினாலும் பார்வோனின் படை. இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அவர்களை வழிநடத்தின மோசையை நோக்கி அவர்கள் முறையிடுகிறார்கள். ஏன் மோசே எங்களை கொண்டு இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நிறுத்தின என்று சொல்லி பல விதங்களிலே அவனுக்கு எதிரான கூக்குரல், போர்க்குரல், இப்படியெல்லாம் சொல்லலாம். அந்த நிலையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்களேன். கடலை இரண்டாக பிளந்தாராம். வழிநடுக அந்த கடலுக்குள்ளாக ஒரு பாதை உண்டாகி வழிநடுக அவங்க பிரயாணம் செய்து அடுத்த எல்லைக்குள் போகிறார்கள். அப்போது வழியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வரும்போது என்னையா செய்கிறது என்ற கேள்வி ஒரு மனிதனுக்கு எழும்பத்தான் செய்யும். கடவுள்கிட்ட போகிறதுக்கு அவனுக்கு பயப்படுவாங்க. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டுருச்சு, எந்த இடத்துல திரும்பினாலும் எனக்கு ஆபத்தாக இருக்குது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்டு விடை காண முடியாமல் விழி பிதுங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, அன்றைக்கு லட்சோப லட்ச மக்களுக்கு எந்த பக்கம் போனாலும் ஆபத்து, வழியே இல்லை என்ற நிலைதான் அவர்களுக்கு வந்தது. ஆனால் ஆண்டவர் வழியே இல்லாத ஒரு இடத்துல ஒரு புதிய வழியை உண்டாக்கி அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு பயணத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், தம்முடைய கைகளினாலே ஏந்தி கொண்டார். அன்பானவர்களே, அன்றைக்கு இருந்த மக்கள் வேற, இதை கேட்டுக்கொண்டிருக்கதான மக்களும் நானும் நீங்களும் வேற அல்ல. கடவுளினுடைய பார்வையில் நாம் எல்லாரும் ஒன்றுதான். அவர்களை காப்பாற்றின அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ளவராகவே இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எந்த பக்கமே வழி இல்லையே. இல்லை, அவர் புது வழியை உண்டாக்குற தெய்வம். காத்திருந்து பாருங்கள், விசுவாசத்தோடு நின்று பாருங்கள். இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை, புதிய பாதையை காட்டுவார். அது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பி அவரோடு பயணிக்கிற நீங்கள் ஒரு நாளிலும் கடலில் மூழ்கி போக மாட்டீங்க. உங்களை பின்தொடர்ந்து வருகிற எந்த பிரச்சனைகளில் நீங்கள் மூழ்கி போகவே மாட்டீங்க. ஏனென்றால் உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றினவர் உங்கள் மேலே அதிக அக்கறையும் கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறபடினால் நீங்கள் நிச்சயமாக தோற்று போகவே மாட்டீர்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி, ஜெயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நின்று பாருங்கள். விசுவாசத்தோடு வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் வெற்றிக்காகவே உங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார். நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல. தைரியமாக இருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக காட்டுகிற வழியை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை உங்கள் கண்கள் காணும். இதோ ஒரு அதிசயமான, அற்புதமான, ஆச்சரியமான ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுகளுக்கு வரப்போகிறது. பயப்படாதீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் புது வழியை உண்டாக்கி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றின தெய்வம் இன்றைக்கும் எங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வை, புது பாதை காட்டினீர். நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு புது வழி கிடைக்கும் நாள்.